أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول كريم وآله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவில்லா கருணையும் நிகரற்ற அன்பும் கொண்ட வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலானுடைய முதல் பத்தை கடந்து அல்லாஹுடைய அருளால் இரண்டாம் பத்தில் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைகள் பன்மடங்குகளாக பதிவு செய்யப்படுகின்ற இந்த புனிதமிக்க ரமலான்ல நாம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல் அமல்களாக பதிவு செய்யப்பட வேண்டும். என்னுடைய அமல்களும் உங்களுடைய அமல்களும் நல்ல அமல்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று துவா செய்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களிலேயே உயர்ந்த மனிதராக, படைப்புகளில் சிறந்தவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் போற்றப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பம் செய்யணும். நம்ம இப்ப தொடர்ந்து யார பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்? முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களோடு இருக்கும்போது, நான் நம் சகோதரர்களை பார்ப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னாங்க? நான் நம் சகோதரர்களை பார்ப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறேன். அதை கேட்டது சஹாபாக்கள்லாம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தானே தங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இல்ல, நீங்க என்னுடைய தோழர்கள். பிற்காலத்துல வர்றவங்க என்ன பார்க்காமலே ஈமான் கொள்வாங்க இல்லையா, அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உள்ளவர்கள்னு யாரை குறிப்பிட்டாங்க? நம்ம உம்மத்தை. அப்ப நம்மளை பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நம்ம மேல எவ்வளவு நேசமும் பிரியமும் வச்சிருக்காங்க. நம்மளை பார்க்க அவ்வளவு ஒரு ஆவலா இருக்காங்க. ஆசைப்படுறேன்னு மட்டும் சொல்லாம மிகவும் ஆசைப்படுறேங்கிற இந்த இடத்துல அவங்க நம்ம மேல உள்ள வச்சிருக்க பிரியம் நமக்கு இங்க தெரியும். நம்மள உறவால, உரிமையால பிரியப்பட்டு சகோதரர் அப்படின்னு நேசத்தால இணைச்சு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம மேல இவ்வளவு பாசமும் நேசமும் வச்சிருக்க இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நாம எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்கோம்? எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும், எல்லாமே யோசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன செய்வோம்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவோம். அவங்களுக்கு பிடிக்காத செய்ய மாட்டோம். அவங்க பேசாமலேயே அவங்களுடைய முக பாவனைகளை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம செஞ்சே முடிச்சிடும். அதையும் தாண்டி அவங்க எங்கேயாவது நம்மளை சுத்தி பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க அங்க இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரை நேசிச்சோம்னா அல்லாஹ் மனசோட அப்படி நெருக்கமாக்கிருப்பான் இல்லையா? அப்ப இதே நேசம், இந்த நேசம் நாம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வச்சிருக்கோமா? அவங்கள நம்ம இந்த அளவுக்கு நேசிக்கிறோமா? எல்லாத்தையும் விட நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் உயிருக்கும் மேல் அப்படின்னா அவங்கள நம்ம இந்த மாதிரி நேசிக்கிறோமா? சரி, அவங்கள நேசிக்கிறதுனா என்ன? அவங்க காட்டின வழிபடி நடக்கிறதும், அவங்க தடை செஞ்சதை நம்ம விடுறதும் தானே, அதை செய்யாம விடுறதும் தானே. இதுக்கு நமக்கு அவங்களுடைய நற்குணங்களும் கொஞ்சமாவது நமக்குள்ள வரணும் இல்லையா? அதுக்கான முயற்சியாக அல்லாஹ் இந்த தொடர் பயான இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல வாய்ப்பா அமைச்சு கொடுத்திருக்கான். இந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய கிருபையில நாம எல்லாருமே பயன்படுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்றைக்கு தலைப்பு அழகிய பொறுமையாளர்.
இந்த தலைப்புக்கு நிகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பொறுமைய அழகிய பொறுமையா கையாண்டு தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்தவர் நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சூழல்லையும் தன்னுடைய நிதானத்தை கைவிடாம பொறுமையா கையாண்டவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்ல இந்த பொறுமையை பத்தி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அஸ்வாபீன வஸ்ஸாதிகாத்தி வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். தக்வா உடைய முத்தகீன்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் வழிபடுகிறவர்களாகவும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறவர்களாகவும் சகர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுகிறவர்களாகவும் இருப்பார்கள்ங்கிறது இந்த வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடும். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய பண்பை சொல்லியிருக்கா? முத்தகீன்களுடைய பண்பு. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இதுல நமக்கு தெளிவா சொல்லும். அப்ப முத்தகீன்களுடைய பண்பு, ஒரு தக்வாதாரியுடைய பண்புடைய முதல் பண்பா அல்லாஹ் இங்க எதை நிலைநிறுத்துறான்? பொறுமை. அவர் பொறுமையாளர்களா எந்த அளவுக்கு அவர் பொறுமையா இருக்காரோ அதே அளவுதான் அவர் வாழ்க்கையில உண்மையா இருப்பாரு. எந்த அளவுக்கு பொறுமையா இருக்காரோ அந்த அளவு அவருடைய வழிபாடுகள் சிறப்பு மிக்கதா இருக்கும். அவருடைய பொறுமையின் அளவு வச்சே அவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதும் அதிகமா இருக்கும். அவர் பாவ மன்னிப்பு தேடுவதிலையும், எந்த நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்டா சீக்கிரம் அல்லாஹ் ஏத்துக்குவானோ அந்த நேரத்துல அவர் பொறுமையா கேட்கக்கூடியவராகவும் இருப்பாரு அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இங்க விளக்கி சொல்லியிருக்கான். ஏன் அல்லாஹ் இந்த பொறுமையை முன்னிறுத்தினா? ஏன்னா ஒருத்தர் இந்த பொறுமை இருந்தாதான் மீது எல்லா நற்குணங்களும் அவர்கிட்ட வந்தடையும். ஒரு பில்டிங் எப்படி பேஸ்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரி நமக்கு நற்குணங்கள் நல்லா வரணும் அப்படின்னா, நமக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல நமக்கு பொறுமை வேணும். சரி, இந்த பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவாவது தேவைப்படுறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கும் குணங்களில் மிகச்சிறந்த பயனை, அதாவது நன்மையை பெற்றுத்தரும் உயர்ந்த குணம் பொறுமை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி விளக்கி இருக்காங்கன்னு பாருங்களேன். அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு குணத்தை கொடுக்குறான் அப்படின்னா அவன் வழங்குற குணத்துல மிகச்சிறந்த குணமே எது? பொறுமைதான். அது உயர்ந்த குணமும் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய குணமும்னு விளக்கியிருக்காங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல இந்த பொறுமையை பத்தி 70 தடவை நமக்கு வலியுறுத்துறான். சில இடங்கள்ல அவன் அறிவுரையாகவும், சில இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவதாகவும், இப்படி பல்வேறு முறையாக 70 தடவை இந்த பொறுமை சப்ர் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். ஏன்னா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொறுமையுடனும் தொழுகையுடனும் மேற்கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள்னு சொல்றான். அப்போ ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பொறுமையை வலியுறுத்தி அல்லாஹ் நமக்கு மேற்கோள் காட்டுறான். சரி, இப்ப இந்த பொறுமைய நம்ம வாழ்க்கையில எப்படி கையாளணும்? இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் மூலமா பொறுமைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவாவது தேவைப்படுறது கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுதும் அதை கையாளக்கூடிய ஒரு குணமா இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இப்ப எந்தெந்த இடத்துல நான் உங்களை சோதிப்பேங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம சோதிக்கப்படுவோம்? பொதுவா எந்தெந்த இடத்துல நமக்கு சோதனைகள் நிகழும்? இந்த வாழ்க்கையில கஷ்டம் வரும், துன்பம் ஏற்படும் போது, நமக்கு வறுமை ஏற்படும் போது, நமக்கு இழப்புகள் ஏற்படும் போது, நமக்கு நோய்வாய்ப்படும் போது, நாம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போது, இந்த எல்லா இடத்துலையும் தான் நமக்கு பொறுமை தேவைப்படும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையுடைய அமைப்பு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும். சரி, இந்த பிரச்சனையை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நிம்மதிதான், நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பிரச்சனையை முடிச்ச உடனே நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கமிட்மெண்ட் ரெடியா இருக்கும், அடுத்த பிரச்சனை வரும் இல்லையா? அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும். சரி, இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருப்போம்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே அடுத்த கமிட்மெண்ட்ஸ் ரெடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கைய
அமைச்சு வச்சிருக்கான். அது அல்லாஹ் தெளிவா சொல்றான் குர்ஆன்ல 29வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல, அஹசிபன் நாசு ஐயத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் கூறினால் மட்டுமே அவர்களை சோதனை செய்யாமல் விட்டு விடுவோமா அப்படின்னு அவங்க எண்ணிக்கொண்டார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நீங்க முஸ்லீமா இருக்கீங்க, நான் ஒரு முஃமினாவே இருக்கேன்ப்பா, பேரளவுல முஸ்லீமா இல்லாம நான் ஒரு முஃமினாவே இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப தக்வாதாரியா இருக்கேன்ப்பான்னு என்ன நம்ம சொன்னாலும் நம்ம ஈமான் கொண்டுட்டோங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காண்டி அல்லாஹ் நம்மளை சோதிக்காம விட மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஃமினுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு முஃமினுக்கு இந்த உலக வாழ்க்கை சோதனை கூடங்கிறதையும் தெளிவா சொல்றோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் சோதிப்பேங்கிறதையும் சில இடங்களையும் நமக்கு குர்ஆன்ல மேற்கோள் காட்டுது. வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். சூரத்துல் பக்ரால 155வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஓரளவு பயத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் நஷ்டத்தாலும் திண்ணமாக நாம் உங்களை சோதிப்போம். இந்த இடத்துல எல்லாம் நான் உங்களை சோதிப்பேன். ஆனா இந்த இடத்துல நான் சோதிக்கும் போது நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அதற்கு கூலியா அல்லாஹ் என்ன தரான்? பொறுமையாளர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு நற்செய்தி நமக்கு வருதுன்னா அது என்னவா இருக்கும்? யோசிச்சே பார்க்க வேண்டாம், அது சொர்க்கமாதான் இருக்கும். அப்ப நம்ம சொர்க்கத்துக்குரியவர்களா ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த பொறுமை வேணும். பொறுமையை பத்தி பேச சொன்னா இவங்க என்னப்பா ஒரே சோதனை சோதனைன்னு பேசுறாங்க, அப்ப வாழ்க்கையே வெறும் சோதனையா அப்படின்னு யாரும் நிராசையாயிட வேண்டாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு கஷ்டம் அனுபவிச்சீங்க அப்படின்னா அதுக்கான வெகுமதி அல்லாஹ் இடத்துல 2 மடங்கா உங்களுக்கு வரும், 2 மடங்கு நன்மையா வரும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னமஅல் யுஸ்ரி உஸ்ரா இன்னமஅல் யுஸ்ரி உஸ்ரா. நிச்சயமாக ஒரு சிரமத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது, ஒரு சிரமத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ஏன் அந்த வசனத்தை 2 தடவை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அறிஞர்களுடைய விளக்கம், அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்தான் அப்படின்னா அதுக்கு பதிலா 2 நிம்மதியை தருவான். ஒண்ணு அந்த மனிதர்களுக்கு அதுக்கான கூலி இன்மையிலையும் கிடைக்கும், இல்லையா அதுக்கான கூலி பல மடங்கா அல்லாஹ்விடத்துல கிடைக்கும். ஆனா பொதுவா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு? இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைப்போம்? ஒரு பிரச்சனையே இல்லாத, ஒரு நிம்மதியான, ஒரு அமைதியான, எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். அதையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இந்த பிரச்சனையில அதுல இருந்து மீண்டு அவன் வந்ததும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? உலகத்திலே இந்த விஷயத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டது யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, நான் தான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டாங்க, ஏன் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுப்பா, இந்த வார்த்தை தான் வரும். ஆனா அதுவா உண்மை இல்ல. ஏன்னா மனிதர்களிலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது இறை தூதர்கள் தான். அதிலும் 5 தூதர்கள் ரொம்ப சோதிக்கப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 இறை தூதர்களும் அதிகமாக சோதிக்கப்பட்டது. இதுலயும் ரொம்ப அதிகமா சோதிக்கப்பட்டது யார் அப்படின்னா நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதிகமா சோதிக்கப்பட்டது நம்ம நபி தான். அந்த நபி இந்த பொறுமையை பத்தி அவங்க கொடுக்குற இந்த விளக்கத்தை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாகுது, பொறுமையானது பிரகாசமாகும். சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்ன இந்த ஒத்த வார்த்தை எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒவ்வொரு துவாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எனக்கு உள்ளத்தை கொடு, உள்ளத்தில் ஒளியை தருவாயாக, யா அல்லாஹ் என் கண்களில் ஒளியை தருவாயாக, நிறைய துவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொறுமையை சொல்லும் போது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாசம்னு சொன்னாங்க? ஏன்னா ஒரு ஒளியானது அதனுடைய வெளிச்சத்துடைய வட்டம் பரப்பு ஒரு அளவுக்கு தான் இருக்கு, கணக்கிடுற அளவுக்கு இருக்கு. ஆனா பிரகாசம் அப்படிங்கிறது அது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் விசாலமா இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பொறுமைய
ஒரு குறுகிய வட்டத்தோட என்னால ஒரு நாள் தான் பொறுமையா இருக்க முடியும், என்னால அதிகபட்சம் ஒரு வாரம்ப்பா, என்னால ஒரு மாசம் தான்ப்பா, இதுக்கு மேல முடியாதுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுமைய அது விசாலமானதுன்னு சொல்றதுக்குதான் இந்த பிரகாசங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரகாசத்தை தங்களோட வாழ்க்கையில எப்படி ஒளிர வச்சாங்க, எப்படி அந்த பொறுமையை கடைபிடிச்சாங்கிறத பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில அவங்களுக்கு வகி இறங்குனது முதல்ல கதீஜா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பயந்துட்டு வந்தாங்க. வந்து நடந்ததை சொன்னதும் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய உறவினரான வராக்கா இப்னு நௌஃபல் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறாங்க. வராக்கா இப்னு நௌஃபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்ததை எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நீங்க பயப்படாதீங்க, இறைவன் உங்களை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களையும் சொல்லிட்டு கடைசியா உங்களை இந்த மக்கள் விரைவில் ஊரை விட்டு துரத்துவார்கள் அப்படிங்கறது சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை உடனே ஏத்துக்கவே முடியல. என்னையா இந்த ஊரை விட்டு துரத்துவாங்க, நான் நேசிக்கிற என் மக்கள் என்னையா ஊரை விட்டு துரத்துவாங்க, அவங்க என்ன இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களே, அவங்க என்ன இந்த ஊரை விட்டு துரத்துவாங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப கலங்கி போனாங்க. அப்ப அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆழமா புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த ஏகத்துவத்தை பரப்புறதுக்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். இதுக்கு நமக்கு ஆணி வேறா முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமைங்கிறத அங்கேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதி செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களா சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்துல இருந்து கட்டளை வர வரதான் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டளை வர வரைக்கும் அவங்க பொறுமை காத்தவங்களா தான் இருந்தாங்க. இப்ப அல்லாஹ் அடுத்து உறவினர்கள்ட்ட இந்த இறை செய்தியை எத்தி வைக்க சொன்னாங்க. அப்ப இந்த இறை செய்திய தன்னுடைய உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வைக்கும் போது யாரும் உடனே ஏத்துக்கிட்டாங்களா? எல்லாரும் மறுத்தாங்க, எதிர்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை துன்புறுத்தினாங்க, ஏசுனாங்க. அது வரைக்கும் அந்த ஊர்ல அல் அமீன் அஸ்ஸாதிக்னு போற்றப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலை இப்ப எப்படி ஆச்சு? இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் கட்டுக்கதை கட்டுறாரு, இவர் கவிதை பாடுறாரு, ரொம்ப மோசமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க என்னதான் பேசினாலும் தன்னுடைய பொறுமையால அந்த தாவா பண்ணிய நிறுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துன்புறுத்தினதுல ரொம்ப முக்கியமான இடம் இந்த அபுலஹபுக்கு. அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய துணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிரச்சாரம் பண்ணாலும் பின்னாடியே போய் இவரோட பேச்சை கேட்காதீங்க, இவர் என்னோட உறவுக்காரர் தான், இவர் இப்ப பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத அந்த மக்கள் கேட்கவே விடாத அளவுக்கு யாரும் இஸ்லாத்தை ஏத்துடக்கூடாதுன்னு தொடர்ந்து இந்த வாரம் இம்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 மகள்களை அபுலஹபுடைய மகன்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சிருந்தாங்க. உத்துபா உதைபாங்கிற பசங்களுக்கு அவங்க 2 பேரையும் வற்புறுத்தி இஸ்லாத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரப்புறாங்க, ஓரிரை கொள்கையில இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை தன்னுடைய மகன்களை வற்புறுத்தி விவாகரத்து செஞ்சு வச்சு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இப்ப இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்காக தானும் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகள்களும் இப்ப திரும்பி வந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையா மேற்கொண்டாங்க. அதுக்கு உறுதுணையா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பிரச்சாரத்துல மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் இருக்கும்போது துன்புறுத்தப்பட்டாங்க. காபால தொழுதுட்டு இருக்கும் போது ஒரு முறை உக்பா இப்னு முஈத் அப்படிங்கிறவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுத்துல துணியை போட்டு நெரிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பக்கமா வந்தவங்க அவனை பிடிச்சு தள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னோட அணைச்சு, எதுக்கு நீ இப்படி செய்யற, இவர் என்ன சொன்னாரு, இறைவன் ஒருவனே அப்படின்னு ஒத்த வார்த்தைக்கு இவர் சொன்னனாலயா, அதுக்காகவா இவரை நீ கொல்ல பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 3678 ஹதீஸா இடம் பெறும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லாம இருந்தாங்களா, இல்ல அந்த ஊர்ல கண்ணியம் இல்லாம இருந்தாங்களா,
இல்ல அந்த நிலையில அப்ப அவங்க செல்வந்தரா இல்லாம இருந்தாங்களா? எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால முடியும். ஆனா அல்லாஹ்விடத்துல இருந்த ஒரு கட்டளைக்காக வெயிட் பண்ணி பொறுத்து பொறுமையா போகணும். இப்ப எந்த அளவுக்கு அபூலஹபும் அவனுடைய மனைவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்புறுத்தி இருந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் நாசமடையட்டும், அவங்க கை நாசமடையட்டும் அல்லாஹ் ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சிருப்பான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கனால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க மேற்கொண்டது பொறுமைதான். இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஏழைகளும் அடிமைகளும் அவங்களும் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அதிகமா சித்திரவதைக்கு ஆளானாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா கொல்ற அளவுக்கு போனாங்க. அவங்க பண்ண சித்திரவதை தாங்க முடியாம சுமையார் ரலியல்லாஹு அவங்க மரணிச்சுட்டாங்க. அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. இஸ்லாத்துக்காக ஷஹீதானவங்க சுமையார் ரலியல்லாஹு. அப்ப கேட்க ஆள் இல்லாத அந்த அடிமைகளை இஸ்லாத்தை ஏத்துக்க விட்டுரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. இதை ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களை செய்யறத பார்த்து பயந்து வேற யாரும் இஸ்லாத்தை ஏற்க கூடாது அப்படிங்கிற குறிக்கோளோட அங்க உள்ள அடிமைகளையும் ஏழைகளையும், முஸ்லிம்களான அடிமைகளையும் ஏழைகளையும் துன்புறுத்திட்டே இருந்தாங்க. இப்ப இப்படியே இந்த கொடுமை நடந்துட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பொறுத்துக்கிட்டே இருக்காங்க. சித்திரவதை செய்யப்பட்ட அந்த மக்கள்கிட்டையும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க, அல்லாஹுடைய உதவி விரைவில் வரும், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் இப்படியே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டது எந்த இடம் அப்படின்னா, அவங்கள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 2 அல்லது 2 ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் ஒரு பள்ளத்தாக்குல, அபு தாலிப் பள்ளத்தாக்குங்கிற இடத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த குறைஷியர்கள்லாம் இதுக்கு மேல இந்த முகம்மது சொன்னா கேட்க மாட்டாரு, இந்த எல்லாத்துக்கும் எத்தி வச்சு முஸ்லீம்கள் ஆக்கிக்கிட்டே இருக்காரு, அதனால இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம், அப்பயாவது இவர் மாறுறாரான்னு பார்ப்போங்கிற எண்ணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட முஸ்லீம்களையும் அந்த பள்ளத்தாக்குல 3 வருஷமா வச்சிருக்காங்க. அப்துல் முத்தலிப் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அங்க இருக்காங்க. எந்த ஒரு ஊருக்குள்ள உள்ள யாரோடையும் உறவும் இல்லை, யாரும் பேசக்கூடாது, உணவுகளும் போகக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையோட அங்க இருக்காங்க. இப்ப ஹதீஜா ரலியல்லாஹுடைய உறவுக்காரரான ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்படிங்கிறவர் மட்டும்தான் 3 நாளைக்கு ஒரு தடவை கோதுமையை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாராம் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு. அதை வச்சு ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல உணவே இல்லாம, எந்த ஒரு உதவியும் இல்லாம அந்த இடத்துல இருக்கோமே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் போய் முறையிட்டாங்களா? யார்கிட்டையாவது சமாதானம் பேச வந்தாங்களா? இல்ல. பொறுமையா அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து எனக்கு உதவி வரும், பொறுமையா உறுதியோட அந்த மார்க்கத்துல நிலைச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. எந்த குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் விட்டாங்களோ, அதே குறைஷியர்கள்ல இருந்து சிலரால அவங்க எழுதின அந்த ஒப்பந்த பத்திரத்தை கிழிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லிம்களும் ஊருக்குள்ள வராங்க. அதுக்கு உதவியா இருந்தவர்கள் ஒருத்தர், முத்தீம் ஒருத்தர். தாவாவை ரொம்ப பொறுமையா, இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளவு பறந்து விரிஞ்சு பரவி இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண தாவாவால, மிக அவங்க செஞ்ச பெரிய தியாகத்தால, அவங்க பொறுமையோட இஸ்லாத்தை பரப்புனனால இன்னைக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு பரவி இருக்கு. இதுக்கு அடித்தளமா முதல்ல மதீனாவுக்கு இஸ்லாம் எப்படி போச்சோ அதுல இருந்து ஆரம்பமாச்சு. அப்ப அந்த மதீனாவுக்கு இஸ்லாம் போனதும் என்ன சாதாரண விஷயமா? அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொண்ட பொறுமையும், அவங்க கையாண்ட விதமும், அவங்க எத்தி வச்ச அமைதியான முறையும் சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் ஹஜ்ஜு, அந்த அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்த மக்கள்கிட்ட அந்த இரவுல யாரும் நடமாட்டம் இல்லாதப்ப, ஏன்னா பகல்ல போய் எத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்ல. அப்ப ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. இந்த குலத்துல இருந்து தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப கூட அலி ரலியல்லாஹு அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களையும் கூட்டிட்டு போய்
எந்த குலத்தார், எந்த கிளையார் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளை தலைவர்கிட்ட முக்கியமான ஆட்கள்கிட்டயா பேசுறாங்க. ஏன் தலைவர்கிட்டையும் முக்கியமான ஆள்கிட்டையும் பேசுறாங்க அப்படின்னா, ஒரு கிளை தலைவர்கிட்ட நம்ம பேசணும், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அதன் மூலமா அவருக்கு கீழே இருக்க ஒரு 20-30 குடும்பம் இஸ்லாத்தை ஏத்துக்கும். அப்ப இஸ்லாம் வேகமா பரவும். இந்த ஊர்ல இருந்து வெளியவே இஸ்லாம் அப்ப போகல மக்கால இருந்து, இல்லையா? அப்ப மக்கால இருந்து இஸ்லாம் வெளியே போய் இஸ்லாம் பரவணும் அப்படிங்கறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கிளையாருடைய தலைவரையும் ஒரு முக்கிய பிரமுகரையுமா பேசணும்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசினாங்க. ஆனா எந்த தலைவரும் எந்த கிளையுடைய முக்கிய பிரமுகரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை கேட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க மக்கால உள்ள குறைஷியர்களோட நட்புறவு வச்சிருந்ததை சுட்டி காட்டியே முடியலன்னு. அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு 6 சின்ன பசங்க, அதாவது இளைஞர்கள் அவருடைய பேச்சு சத்தம் அக்கபாங்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கேட்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாக்குறாங்க. அந்த 6 பேருமே சின்ன பசங்க. சரி, இந்த சின்ன பசங்க தானே ஒரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்களா? ரொம்ப நேரமா, நீண்ட நேரமா ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலைச்சு வந்துட்டு இருக்கும் போது இந்த 6 பேரை பார்த்தாங்க. அப்படி இருந்த சரி இவங்க இளைஞர்கள் தானேன்னு விட்டுட்டு போகல. அவங்க கிட்ட போய் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க யாரு? நாங்க கஸ்ரஜ் கிளையார் அப்படிங்கவுமே. அப்ப நீங்க யூதர்களுடைய நண்பர்களான்னு கேட்கிறாங்க. ஆமாங்கவும். நான் என்னோட அமர்ந்து நீங்க பேசுறீங்களா, நான் பேசுறத பொறுமையா கேக்குறீங்களான்னு கேட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான். இந்த மாதிரி பொறுமையா ஆரம்பிச்ச அந்த தாவா பணிதான் மதீனாவுக்கு இஸ்லாம் பரவ செய்து அங்க ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி இந்த உலகம் முழுக்க இஸ்லாம் பரவினதுக்கு காரணமா அடித்தளமா இருந்த ஒரு நிகழ்வு அது. சுபஹானல்லாஹ். அப்ப ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலுல்லாஹ், உங்க வாழ்க்கையிலே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட, உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஆயிஷாவே, அது தாயிப்ல நடந்த நிகழ்வு. தாயிப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிரமப்பட்டாங்க இல்லையா? ரொம்ப அந்த ஊர்ல எத்தி வைக்க போனப்ப அவங்களுக்கு நடந்த நிகழ்வு அது. அப்ப அந்த நேரத்துல ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிற நேரத்திலேயே போய் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தா அவர்னால அதை ஜீரணிச்சுக்கவே முடியாது, இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில அந்த தாயிப் நகருக்கு போனாங்க. அந்த வருஷம்தான் தனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அந்த குறைஷியர்களை எதிர்த்து ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருந்த அபு தாலிப் அவங்க இறந்த வருஷம். அதே வருஷம் உயிருக்கு உயிரா 15 வருஷம் குடும்பம் நடத்தின ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களும் அதே ஆண்டுதான் இறந்தாங்க. அப்ப அந்த 2 மிகப்பெரிய ஒரு துக்கத்தை அவங்க அதுல இருந்து மீள்றதுக்குள்ளேயே அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வந்துருது, இப்ப நீங்க ஊரை விட்டு வெளியே போய் இந்த இஸ்லாத்தை எத்தி வைங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை எப்படி இருக்கும்? ஏற்கனவே மனசுல ஒரு ஆறாத ஒரு வேதனையோட அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்க போய் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுங்கிறதுக்காக போய் பக்கத்துல இருக்க அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊர்ல போய் எத்தி வச்சிருக்க அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்ல கொண்டே அடிச்சு அவங்க கால்லயும் தலையிலயும் ரத்தம் வடிகிற அளவுக்கு அடிச்சு அவங்கள அந்த ஊரை விட்டே வெளியேற்றினாங்க இல்லையா? அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்க்கும்போது நம்மளுடைய உடம்பே புல்லரிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பொறுமை அங்க இருந்து. அந்த நிலையில கூட ஏற்கனவே மனவேதனையில வந்த ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இவ்வளவு காயப்பட்டும் இந்த மக்களை அழிச்சிடவா அப்படின்னு கேட்ட தூதர்கிட்ட, இந்த 2 மலைக்கு நடுவுல இருக்க இந்த மக்களை நான் அந்த மலையை நசுக்கியே நான் அழிச்சிடவான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், வேண்டாம், இவங்க ஏத்துக்கலைனாலும் இவங்களுடைய சந்ததியினர்கள் ஏத்துக்குவாங்க, இவங்க சிறந்து விளங்குவாங்க இஸ்லாத்துலன்னு சொன்னாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய பொறுமை எங்கேயோ ஒரு பொறுமையின் சிகரம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா தலைப்பு வச்சு பேசுவாங்க இல்லையா? பொறுமையின் சிகரமே நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இந்த மக்கா வாழ்க்கை 13 வருஷமா கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வேலை மதீனாக்கும் போறாங்க.
அங்க போய் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆறாங்க, ஒரு இஸ்லாமிய அரசாட்சியை உருவாக்குறாங்க. இஸ்லாம் மேலோங்கி பரவிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க? சொகுசான வாழ்க்கையா? ஒரு ராஜா அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை இப்ப வரைக்கும் இருக்கு? அந்த மாதிரி வாழ்ந்தாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அரசு கஜானாவே நிரம்பினாலும் அங்க அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடுத்த ஒரு இது. அரசு கஜானாவே நிரம்பினாலும் அது நபிக்கு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைத்துல் மால் ஹராம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருமானத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு ஆட்டு மந்தைய வச்சு, ஒரு 100 ஆடோ அல்லது அதுக்கும் கம்மியான ஒரு ஆட்டு மந்தைய வச்சுதான், அதோட வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய குடும்பத்தை எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து வந்து, அதாவது மக்கால இருந்து இந்த மதினாக்கு வந்ததுல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டதே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதாக, நம்மளுடைய அன்னையர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் 1 மாத காலம் தொடர்ந்து அவங்க வீட்டுல அடுப்பே எரியாமல்லாம் இருந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். ஒரு நாள் நம்ம வீட்டுல அடுப்பு எரியலைன்னா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? இப்ப 3 நேரமும் 3 விதமா வகை வகையான சாப்பாடு. ஆனா நமக்கு வழிகாட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலையும் நம்மளுடைய அன்னையர்களுடைய நிலையும் எப்படி இருக்கு? அப்போ 1 மாச காலம் அவங்க வீட்டுல தொடர்ந்து அடுப்பு எரியாம இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அவங்களுடைய சாப்பாடு, உணவு எதுவா இருந்துச்சு? வெறும் பேரிச்சம்பழமும் பன்னீரும். ஒரு புறம் முதல்ல பயத்தால அவங்கள விரட்டி, அவங்கள அடக்கி, முடிஞ்ச அளவுக்கு துன்புறுத்தி, அங்க குறைஷியர்கள் பண்ண பாடு. அடுத்து அங்கிருந்து இங்க மதினாக்கு வந்தா, இங்க வந்து அல்லாஹ்வோட வீடு இஸ்லாம் ஓங்கி வளர்ந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வறுமை, இதையும் தாண்டி அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து போர். இந்த மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினா வந்தாலும் விடல இல்லையா? தொடர்ந்து போர் தொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த போர்ல நிறைய இழப்புகள், வெற்றிகள் அல்லாஹ் கொடுத்தான். ஆனாலும் ஒரு சில இழப்புகள் இருந்துச்சு. அதுல பல உறவுகள் அவங்க இழந்தாங்க. நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் இறந்தாங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு எல்லா துன்பங்களையும் தாண்டி தாண்டி ஒவ்வொரு சோதனையும் பொறுமையாலே மேற்கொண்டுட்டு போனப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதுணையா இருந்தது யார் தெரியுமா? எல்லா சூழலையும் தன்னோட தூதரை விட்டு கொடுக்காத சஹாபாக்கள். இவ்வளவு சோதனையிலையும் பொறுமையா தன்னோட சமூகத்திற்காக வாழ்ந்த அவரை சஹாபாக்கள் அவ்வளோ ஒரு கண்ணியப்படுத்தி வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா அவங்கள வெற்ற அளவுக்கு இந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உயிரே வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன வெளிப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு பொறுமையை மேற்கொண்டாங்களோ அந்த பொறுமை அவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க? மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது. எல்லா வறுமையையும் எல்லா கஷ்டத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்தில இருந்தே ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குறை சொல்றாங்க. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாண்டாங்க தெரியுமா? ஒரு முறை போர்ல இருந்து கனிமத் பொருள் வருது. அது ரசூல்லாட்ட கொண்டு வரப்படுது. அப்ப ரசூல்லா அதை பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் போது அங்க இருந்த அன்சாரில ஒருத்தர் எந்திரிச்சு வந்து, யார் ரசூலுல்லாஹ், நீங்க பங்கு நீதமா வைக்கலையே, நீங்க பங்கு வைக்கிறது சரியில்லையேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்லிட்டு இப்படி நகரும் போது சஹாபாக்கள்லாம் வாரிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. மீதி சஹாபாக்கள்லாம், யார் ரசூலுல்லாஹ், நீங்க ஆணையிடுங்க, நான் உங்க கழுத்தை வெட்டுறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பதில பாருங்களேன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரியட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தார் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை விட அதிகமாக பல துன்பங்களை அனுபவிச்சிட்டாங்க. அவங்க அந்த நேரத்துல அவங்க பொறுமையை கொண்டுதான் கையாண்டாங்க. அவங்க மேற்கொண்ட அந்த பொறுமைய நானும் இப்ப மேற்கொள்றேன். பாருங்க, சொன்னா வெட்டுறதுக்கு அந்த சஹாபாக்கள் ரெடியா இருக்காங்க. தன்னை ஒருத்தர் எடுத்து பேசிட்டாரு, நீங்க ஒரு நபிட்ட போய் நீங்க பங்கு வைக்கிறது சரியில்லைன்னு சொல்றாரு.
அப்படி இருக்கிற நிலையில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா யாரும் மேற்கோள் காட்டி எவ்வளவு ஒரு அழகான ஒரு பதில சொன்னாங்க. இதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் இழந்தாங்க. இப்போ நம்ம இருக்கும்போது, நம்ம உயிரோட இருக்கும்போது, நம்ம பிள்ளைகளை நம்ம இழந்தா, நம்ம எவ்வளவு ஒரு தவிப்புக்கும், வேதனைக்கு ஆளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் 7 குழந்தைகளை கொடுத்தான். அதுல 6 பேரும் 6 குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே மரணிச்சிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள தவிர. அப்ப இதை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க ஆறுதல் அடைஞ்சிட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், நான் இதை உன்னிடத்திலிருந்து பொருந்திக் கொள்கிறேன். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது. அப்ப நான் இதை பொருந்திக் கொள்றேன், இதை ஏத்துக்கிறேன்னு ஒரே வார்த்தையில ரசூலுல்லாஹ் பொறுமையை காக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த அளவுக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே வர்றாரு. ரசூல் எந்த அளவுக்கு பொறுமைய அந்த கஷ்டத்துல மேற்கொண்டாங்கிறதையும் பார்க்கணும். இப்படி தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு வந்த ரசூல்லாக்கு அல்லாஹ் வெற்றியை தரும். எங்க? மக்காவுடைய வெற்றி. இப்ப ரசூல்லா இவ்வளவு காலம் நம்ம கஷ்டப்பட்டோம். இப்ப எத்தனை பேரை நம்ம இந்த குறைஷியர்களால இழந்திருக்கோம். எத்தனை தோழர்களை நம்ம இழந்திருக்கோம். அவருக்கு பிரியமான ஹம்சா ரலியல்லாஹு அவங்கள கொன்ன அதே ஆள் அந்த மக்காக்குள்ள இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அக்பர், நம்ம யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் நம்மளால இருக்கவே முடியாது. அந்த இடத்துல ரசூல்லா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்று பழிவாங்குதல் இல்லை. அல்லாஹ் அக்பர், இன்று பழிவாங்குதல் இல்லை. இப்ப ரசூல்லா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எப்படி அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாச்சு? அவங்க ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ்வுடைய அழகிய பொறுமையால, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அழகிய பொறுமையால ஒவ்வொன்றையும் கடந்து வந்தனாலதான் ஈஸியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால 20 ஆண்டுகளா தன்னை துன்புறுத்தின ஒரு சமுதாய மக்களை மன்னிக்க முடிஞ்சுச்சு. அவங்களால ரொம்ப இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டும், ரொம்ப துன்புறுத்தப்பட்டும், இவ்வளவும் நடந்தும் அவங்கனால எப்படி மன்னிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்களுடைய அழகிய பொறுமையாலதான் அவங்கனால மன்னிக்க முடிஞ்சுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயிலும், அவங்களுடைய மரண தருவாயிலையும் அவங்க பொறுமையை மேற்கொண்டாங்க. எப்படி அப்படின்னா, சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒருவர் அடையிற வேதனைய, நீங்க ஒருத்தர் அடையிற வேதனைய எனக்கு அல்லாஹ் இருவர், அதாவது உங்களில் இருவர் அடையிற வேதனைய நான் ஒருத்தன் அனுபவிக்கிறேன். உங்கள 2 பேர் அடையிற வேதனையை நான் ஒருத்தன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு மரணிக்கிற வேலையிலும் அங்க அவங்களுக்கு வேதனை அதிகமா இருக்கு. இப்ப ரசூல்லாவை பார்த்து அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அழுகுறாங்க. யா அல்லாஹ், என் தந்தைக்கு வந்த கஷ்டமே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க முடியாம அவ்வளவு அழுகுறாங்க. அப்ப ரசூல்லாவுடைய வாயில இருந்து வந்த வார்த்தை, என் அருமை மகளே ஃபாத்திமாவே, உன் தந்தைக்கு இதற்கு மேல் கஷ்டமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி அவங்க மகளை ஆசுவாசப்படுத்தணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்திற்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் வாழ்ந்திருக்காங்கிறத, இதன் மூலமா நாம அவங்க மேல எவ்வளவு நேசம் வைக்கணுங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையே நமக்கு படிப்பினையா இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சூழல்லையும் நிதானமா அவங்க பொறுமையால கையாண்டாங்க. எப்படி அப்படின்னா, எந்த ஒரு சூழல்லையும் அவங்க என்ன செய்வாங்க? கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னா முதல்ல 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட உதவி தேடுவாங்க. பொறுமையை தானும் இந்த வாழ்க்கையில அமல்படுத்தி, தன்னோட குடும்பத்தாருக்கும் அதை வலியுறுத்தி, அதை பழக்கப்படுத்தி, தன்னுடைய தோழர்களையும் அதன்படி வழிநடத்தி, நம்ம சமுதாயத்துக்கு இந்த பொறுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி இல்லையா? அப்ப இந்த பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இவ்வளவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி பொறுமையை கையாண்டாங்க, இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொறுமை எந்த நிலையில இருக்கு? எப்படிப்பட்ட நிலையில நம்மளுடைய பொறுமை இருக்கு? இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிருப்போம் இல்லையா? அவங்கவுங்க மனசுக்கு எது பெருசா தெரியுதோ அதான் பெரிய பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்போம்ல. அப்ப அந்த நிலையில நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? நம்மளுடைய பொறுமை எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு இருந்துச்சு? இப்ப நான் பின்னாடி வரிசையா ஒரு 3 இது சொல்றேன். இதுல ஏதாவது ஒண்ணு நம்மளா இருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய முகத்திலே அதை காட்டிடுவோம். முகத்துல காட்டிடுவோம். ஒண்ணு மூஞ்சியை சுழிச்சிடலாம், இல்ல அந்த கோபத்தை அந்த முகத்துல காட்டிடலாம். இந்த முகத்துல எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ காட்டிட்டு, அப்பா இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றது முதல்ல. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வார்த்தைகளை பிரயோகிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வார்த்தைகளை மோசமா பேச முடியுமோ நல்லா திட்டிட்டு, எவ்வளவு திட்ட முடியுமோ, எவ்வளவு வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்ட முடியுமோ எல்லாத்தையும் திட்டிட்டு, சரி நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்கேன், அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கேன். மூணாவது வகை என்னன்னா, நல்லா புலம்புறது. யாரெல்லாம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் இதை செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்காதே, நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா இப்படி நடந்திருக்காதே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நல்லா புலம்புறது. முடிஞ்ச வரைக்கும் அந்த சூழலுக்கு எதிர்வினை ஆற்றுறது. தன்னால முடிஞ்சதை ஃபுல்லா செஞ்சுட்டு இதுக்கு மேல முடியல அப்படிங்கும் போது பொறுமையா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறது. இந்த வகையில ஏதோ ஒரு வகையா நம்மளா இருக்கோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை பத்தி ஆரம்பத்துல வசனங்கள் பார்ப்போம். அவன் சொல்ற பொறுமை என்ன அப்படின்னா, முதல் வகை, அல்லாஹ் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடத்திட்டான் அப்படின்னா அதை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்லாம, அதை பத்தி புலம்பாம, அவன் நாடுனத அதை அப்படியே நம்ம ஏத்துக்கிறது தான் முதல் வகை பொறுமை. அல்லாஹ் இடத்துல இருந்து நமக்கு காட்டப்படுற பொறுமை. அதுக்கு எடுத்துக்காட்டா ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. அவங்க 18 ஆண்டுகளா நோய்வாய்ப்பட்டாங்க இல்லையா? அந்த 18 ஆண்டுகளும் பொறுமையா மேற்கொண்டாங்க. அந்த நோயை குணப்படுத்த சொல்லி அல்லாட்ட கேட்கறதுக்கு கூட அவங்க கூச்சப்பட்டாங்க. பொறுமையா இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் 38வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல, நிச்சயமாக நாம் அவரை பொறுமையாளராகவே கண்டோம், நல்ல அடியார், நிச்சயமாக அவர் நம் பக்கமே திரும்புகிறார். அல்லாட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டார். அல்லாவே சொல்லிட்டா அவரை பொறுமையாளரா நான் பார்த்துட்டேன், நல்ல அடியாருன்னு அல்லாட்டே சர்டிபிகேட் வாங்கிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில எப்படி மேற்கொண்டிருக்காருன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்த நாடிட்டான்னா அதை அப்படியே எந்த ஒரு குறையும் சொல்லாம புலம்பாம ஏத்துக்கிட்டார். ரெண்டாவது, அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர படிக்கணும் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு யார் சொல்லுவா? பொறுமையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவங்க வாழ்க்கையில ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுவாங்க அப்படின்னு குரான்ல 2வது அத்தியாயத்துல 156வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுற 3வது வகை பொறுமை என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கவலையோ, ஒரு கஷ்டமோ, நமக்கு ஒரு நோயோ, நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாலோ, இல்ல வாழ்க்கையில கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, அந்த நேரத்துல நம்ம அழுகாம நம்மளுடைய கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கும். நம்மளுடைய கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல யாருடைய பொறுமைய அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பொறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அந்த அவதூறு சம்பவத்தப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வகி வர வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து வகி வரணும்னு நீங்க பொறுமையா இருக்கீங்க. ஆனா நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட அழகிய பொறுமையாக அந்த பொறுமையை மேற்கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப இக்கட்டான கஷ்டமான ஒரு சூழல் வந்தாலும், ஆயிஷா ரலியல்லாஹு எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாங்க.
அவங்களுடைய ஒழுக்கத்தின் மீதே குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு சூழல்லையும் அவங்க அழகிய பொறுமையை மேற்கொள்ளும். நம்ம இவ்வளவு தூரம் பார்த்ததுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அந்த பொறுமைய பழக்கப்படுத்தினது இதுல இருந்து நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப 4வது வகை பொறுமை என்ன அல்லாஹ் நமக்கு சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா, உங்களுக்கு ஏதாவது கவலையா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, அது நீங்க என்கிட்டயே கேளுங்க. அல்லாஹ்விடம் மட்டுமே என்னிடமே கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ சொல்றாங்க. முஃமின்களுடைய நிலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முஃமின்களுடைய நிலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு முஃமினுக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டால் இது அல்லாஹ்விடத்திலிருந்தே வந்ததுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க. அதே முஃமினுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன செய்வானா, இது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பொறுமையை மேற்கொள்வான். அப்ப அவனுக்கு நல்லது நடந்தா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். அவனுக்கு ஒரு கெட்டது நடந்தா அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அமைதியா இருக்கான். இந்த ஒரு நிலை இந்த முஃமினுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி வரும்? என்னுடைய வாழ்க்கையில இந்த பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தானே வரும். அததான் அல்லாஹ் நீங்க என்கிட்ட மட்டுமே கேளுங்க. நீ இப்ப அத்தியாயம் 16 127 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீர் பொறுமையா இருப்பீராக, நபியே நீர் பொறுமையா இருப்பீராக, நீர் பொறுமையா இருப்பது அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம மனுஷங்கள்ட்ட போய் புலம்பணுங்கிற அவசியமே இல்லை. அவங்கள்ட்ட போய் புலம்பி நமக்கு என்ன கிடைக்க போகுது? கேட்கிற வரைக்கும் இந்த பக்கம் கேட்டுட்டு அந்த பக்கம் போய் நமக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இவனை பத்தி தெரியாது அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நமக்கு கொடுக்கறது அல்லாஹ், நம்மள்ட்ட இருந்து எடுக்கிறது அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்ட்ட தான் நம்ம முறையிடக்கூடியவங்களா இருக்கும். 5வது அல்லாஹ் சொல்ற பொறுமை என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமோ, ஒரு துன்பமோ, ஒரு இழப்போ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏற்படும். அப்ப உங்களுடைய பொறுமை எப்படிப்பட்ட பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பொறுமையை மேற்கொள்ளும். நீங்க நல்லா முகத்துல பாவனையை காமிச்சிட்டு உங்களுடைய வார்த்தைகளை கொட்டி தள்ளிட்டு நல்லா புலம்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் எதிர்வினையாக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு பேர் பொறுமை கிடையாது. ஒரு துன்பம், ஒரு நஷ்டம், ஒரு கவலையோ கஷ்டமோ உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆரம்ப நிலையிலேயே நீங்க பொறுமை மேற்கொள்ளணும். இதுக்கு உதாரணமா ரசூல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மண்ணறையில ஒரு பெண்மணி அழுதுட்டு இருக்காங்க, அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரசூல்லா போய் அந்த பெண்மணி கிட்ட போய், பெண்மணியே நீ அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்க, இப்படி புலம்பாதீங்கன்னு சொல்றான். உனக்கு என்னப்பா அந்த பெண்மணியோட பதில், உனக்கு என்ன தெரியும்? இது நான் அந்த வேதனையை நான் தானே அனுபவிக்கிறேன், ஏன் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும், பேசாம போங்கிற மாதிரி அந்த அம்மா பேசி இந்த அம்மா இப்படி பேசுனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது அந்த அம்மாவுக்கு தன்கிட்ட பேசினது அல்லாஹ்வுடைய தூதர்னு. அவங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, நீ என்னம்மா இப்படி பேசுன, நீ யார்கிட்ட தெரியுமா பேசுன, நீ பேசுனது அல்லாஹ்வுடைய தூதரம்மா அப்படிங்கும். அந்த பெண்மணி ஓடோடி வராங்க, யா ரசூலல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இன்னைக்கு பொறுமையா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறுமை என்பது நீங்க ஆரம்ப நிலையில் மேற்கொள்றதுதான் பொறுமை. இப்படி நம்ம பொறுமையா இருந்தா அதுக்கான கூலி என்ன நமக்கு கிடைக்கும்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கணும். அல்லாஹ் நம்ம கூட இருந்தாலே போதும். எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கும், நம்ம போய் சேர்ற இடமும் கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க பொறுமையா இருந்தா நான் உன் கூட அல்லாஹ் இருக்கேங்கும் போது அந்த பொறுமையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? சரி நான் என்னதான் பண்ணாலும் என்னால என் வாழ்க்கையில பொறுமையாவே இருக்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கும் நம்மளுடைய தூதர் வழிகாட்டியிருக்காங்க. எந்த ஒரு மனிதர் பொறுமையா இருக்க முயற்சிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை அளிப்பான். பொறுமையை விட சிறந்ததும் பல நன்மைகளை குவிக்கக்கூடியதுமான கொடை வேற எதுவும் இல்லைன்னு புகாரில அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா. அப்ப இந்த இடத்துல நமக்கு பொறுமை, என்னால பொறுமையை கையாள முடியல அப்படின்னா நீ பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். முயற்சியாவது பண்ணு, நீ முயற்சி பண்றதுக்கே அல்லாஹ் உனக்கு பொறுமையை வழங்கிடலாம். அப்ப அதுக்கு நம்ம ஒரு 8 எடுத்து வச்சாலே, பொறுமையா இருக்க ட்ரை பண்ணாலே அல்லாஹ் நமக்கு பொறுமையை கொடுத்துருவான்.
அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரம் முத்தவஃபனா முஸ்லிமீன் அப்படிங்கிற துவாவை அதிக அதிகமா செஞ்சு இந்த எல்லா நற்குணங்களுக்கும் அடித்தளமா இருக்க பொறுமையை நம்ம கையாளவும், இந்த பொறுமையே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிட்டு போன நம்மள அதிகமா நேசிச்ச நம்மளுடைய ரசூலை நேசிக்க கூடியவர்களாகவும் அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போன வழிப்படி நம்ம வாழ்ந்து சொர்க்கத்துல அவங்கள சந்தோஷமான முறையில அவங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு அடியானா நம்ம அவங்கள சந்திக்கணும்னு துவா செய்தவளாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நேர்த்தியான ஒரு உரை. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையா இருந்தாங்க, எந்தெந்த தருணத்துல எல்லாம் இருந்தாங்க, வார்த்தைகளால காயப்படுத்தும் போது ரசூலுல்லாஹ் எப்படி பொறுமையா இருந்தாங்க, உடல் ரீதியா அவங்களுக்கு துன்பங்கள் வரும்போது எப்படி பொறுமையா இருந்தாங்க, இழப்புகள் ஏற்படும் போது ரசூலுல்லாஹ் உயிர் இழப்புகள் ஏற்படும் போது தூதர் எப்படி பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கிற வகையில ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமைய பல்வேறு கட்டத்துல நமக்கு பிரிச்சு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இறுதியா பொறுமை நம்ம கிட்ட எந்த நிலையில இருக்கு, நம்ம எப்படி பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்மளுடைய பொறுமை எந்த அளவுல இருக்கு? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம எந்த அளவு பொறுமையா இருக்கோம்? பிற மனிதர்கள் கிட்ட புலம்பாத மக்கள் நம்மள யாராவது இருக்கோமா? அல்லாஹ் கிட்ட மட்டுமே தன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சு தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல சகிச்சு போற மனிதர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கோம்? ஆனா அல்லாஹ் அதை தானே விரும்புறான். நீங்க என்கிட்ட கேளுங்க, நீங்க பொறுமையோடையும் தொழுகையோடையும் இருந்து என்கிட்ட கேளுங்க. பிரச்சனை இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத மனிதர் இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இறந்து போற வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டேதான் இருக்கான். ஏதாவது ஒரு வகையில இந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியும். இது முடிஞ்சுட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் அடுத்து அதை விட பெருசா இன்னும் ஒரு சோதனை நமக்கு வரும். அப்போ ஒவ்வொரு கட்டமும் மாறி மாறி நம்மளுடைய மரணம் வரைக்கும் நமக்கு இன்னல்கள் வந்துட்டேதான் இருக்க போகுது. அந்த ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிறத இந்த உரையில நம்ம அழகா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதானே? ஆனா நம்ம அது மாதிரி நடந்துக்கிறோமா? இறைவன் கிட்ட முறையிடாம, இல்ல மனிதர்கள் கிட்ட புலம்பி தீர்க்காத நாள் நமக்கு இருக்கா? ஒரு முறை பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்கிறாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சிட்டு இருந்தாங்க. தொலை வச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுகுறாங்க அழுகுறாங்க, சத்தம் போட்டு அழுகுறாங்க. நான் அந்த சஃப்புடைய கடைசியில நின்னுட்டு இருந்தேன். கடைசியில இருக்க எனக்கு வரைக்கும் உமருடைய அழுகை கேட்டது. அழுது அழுது ஒரு கட்டத்துல அவருடைய குரலே நின்றுச்சு. நம்ம சில மவுத்துல அழுகும் போதோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் போது நமக்கு அழுகும் போது இதை உணர்ந்திருப்போம் தெரியுமா? தொடர்ந்து அழுதுட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அடுத்து அழுகிறதுக்கு வாய்ஸே வராத அளவு நின்றும். ஒரு வசனத்தை ஓதுனாரு. அந்த வசனத்தை ஓதுனதுக்கு அப்புறம் தொழுகையிலேயே அழ ஆரம்பிச்சாரு. தன்னுடைய குரல் நின்று போற அளவுக்கு அழுதாரு. அது என்ன வசனத்தை ஓதி அழுதாங்க அப்படின்னா, சூரா யூசுஃபுடைய 86வது வசனம். என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன். அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கள் கிட்ட சொன்ன அந்த வார்த்தை. அவங்க சொல்றாங்கல்ல, உங்களுடைய மகன் தொலைஞ்சிட்டாரு, அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்தை சொன்ன வார்த்தை, என்னுடைய கவலையையும் சஞ்சலத்தையும் நான் அல்லாஹ்ட்ட தான் முறையிடுறேன். நம்ம வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பத்துல நம்ம அல்லாஹ் கிட்ட மட்டும் முறையிட்டு பொறுமையா இருந்திருக்கும். அல்லாஹ் இப்படி தன்னிடம் முறையிடக்கூட அடியானதான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகளையே நம்மளை பார்த்து நம்ம பராமரிச்சு பக்குவப்படுத்தி வளர்க்கிற நம்ம பிள்ளைங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம கிட்ட முதல்ல அதை கொண்டு சொல்லாம நம்மளுடைய சகோதரர்கிட்டயோ இல்ல நம்ம கூட பிறந்தவங்கள்ட்டயோ இல்ல நமக்கு நெருக்கமான வேற ஒரு உறவு கிட்டயோ போய் சொன்னா அந்த உணர்வு நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப என்கிட்ட என் பிள்ளை நன்றியா நடந்துக்கலையே, நான் அதை சரியா வளர்க்கலையோ இல்ல என்ன பிடிக்கலையோ, என் மேல உள்ள அன்பு குறைஞ்சிருச்சோ, எவ்வளவு ஏக்கம் எவ்வளவு கேள்வி வரும். சாதாரண மனிதர்களே சக மனிதன்னா அவனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் முக்கியமான மனிதனா இருந்தா என்கிட்ட சொல்லணும்ன்றத விரும்புறோம். அப்ப நம்மள படைச்ச ரப்பு நம்ம கேட்காமலே நமக்கு எல்லா விஷயங்களையும் கொண்டு கொடுக்கிற ரப்பு நம்ம கிட்ட இதை எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம் இல்லாததா தோணுது. ஆனா அல்லாஹ் அதுதானே நம்மள்ட்ட விரும்புறான். ஆனா நம்ம இதை செய்யறதே இல்லையே. இறைவன் கிட்ட முறையிட்டு அவன் கிட்ட நம்மளுடைய கவலைகளை சொல்லி பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ரப்பு விரும்புறான்.
இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் பெரும் கூலிய தயாரிச்சு வச்சிருக்கான். பைத்துல் ஹம்த் அப்படின்னு அவங்களுக்காக ஒரு வீடு சுவனத்துல தயாரா இருக்கு. ஒரு ஒரு நபிமொழி ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்காரு. அந்த மனிதருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா இறந்து போயிடுது. அப்போ மலக்குல் மௌத் அந்த வீட்ல இருக்க உயிரை கைப்பற்றதுக்காக வராங்க. அந்த உயிரை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த வானவர்கிட்ட கேட்பானா, என்னுடைய அடியான் வந்து எப்படி இருக்கான்? அவன் ஒரு சின்ன விதை நாளைக்கு பெரிய மரமா வந்து அந்த மரம் தனக்கு நிழல் தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தன்னுடைய பிள்ளைய வளர்த்தானே. சிறு பிள்ளையில இருந்து பார்த்து பராமரிச்சு வளர்த்தானே. அந்த பிள்ளையுடைய இறப்புக்கு என்னுடைய அடியானுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு. அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், அவன் பொறுமையா இருக்கான், இப்பயும் ஒன்னதான் புகழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ அதுக்கு மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட இந்த பதில சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா, அந்த என்னுடைய அடியானுக்காக பொறுமையா இருக்கிற அல்லாஹ்விற்காக பொறுமையா இருக்கிற அந்த என்னுடைய அடியானுக்காக நான் சுவனத்துல அவனுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க. அவனுக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன்னு சுப செய்தி சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு பெயர் பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு அப்படிங்கிறதையும் அவன் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய வானவர்களுக்கு கட்டளையிடுறான் பாருங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை முறை பொறுமையா இருந்து நமக்கான ஒரு வீட்டை சொர்க்கத்துல தயார்படுத்தி, இந்த பூமியில ஒரு வீடு இருந்தா இன்னொரு வீட்டுக்கு ஆயத்தமாகறோம். அடுத்து என்ன வாங்கலாம், அடுத்து எப்படி இதை பெருக்கலாம். மறுமையில நமக்காக பொறுமையின் வீடா எத்தனை வீட நம்ம கட்டி வச்சிருக்கோம். நாளைக்கு சொர்க்கத்துல உலா வரும்போது பைத்துல் ஹம்த பார்த்த உடனே எல்லாரும் கண்டு கொள்ளுவாங்க தானே, ஓ இவர் பூமியில பெரும் சோதனையில பொறுமையா இருந்த மனிதர் போல அப்படிங்கிறத. அப்ப அப்படி ஒரு அடையாளத்தை நமக்காக நம்ம இது வரைக்கும் தயார்படுத்தி வச்சிருக்கோமா? சோதனைகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நம்ம அது அல்லாஹ் நம்மள பிடிக்காதனால இது செய்யறான் போல, நமக்கு தண்டனை கொடுக்கறான் போல, நம்ம ஏதோ பெரும் பாவம் செஞ்சுட்டோம் போல அப்படின்னு நம்மளுக்குள்ள நம்மளே நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே அல்லாஹ் யார சோதிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் யார நேசிக்கிறானோ அவங்கள சோதிக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன்னு பாருங்களேன். தன் அடியானுக்கும் சொர்க்கத்துக்கும் நிறைய தூரம் இருக்கிறத அல்லாஹ் உணர்ந்தானா, ஒரு மனிதன் அல்லாஹ் நேசிக்கிறான், இவன் எனக்கான அடியான், இவன் என்னுடைய அடியான் அல்லாஹ் ஒரு அடியான முடிவு பண்ணிட்டான். ஆனா அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் தூரம் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அவன் கிட்ட நன்மை இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் அந்த சொர்க்கத்துடைய தரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன செய்வானா, தொடர்ந்து சோதனைகளை கொடுப்பான். ஒவ்வொரு சோதனையையும் அந்த அடியான் பொறுமையோட அல்லாஹ்வுக்காக பொறுத்து போகும்போது, இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தினது என்னுடைய இறைவன், இதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வர்றது என்னுடைய இறைவன் அப்படிங்கிற பொறுமையான நிலையில் அவன் இருக்கும்போது, ஒவ்வொரு பிரச்சனைகளின் மூலமா அவனுடைய ஒவ்வொரு அந்தஸ்தா உயர்ந்து உயர்ந்து இறுதியில அவன் சொர்க்கத்துக்குரிய அடியானா மாறிடுவானா. நம்ம பிரச்சனைகள் நம்ம கிட்ட வரும்போது இந்த ரீதியில அதை நம்ம பாக்குறோமா? சொர்க்கத்துக்கான என்னுடைய படி அப்படின்னு நம்ம அதை நினைக்கிறோமா? மாறா புலம்பி அழுகக்கூடியவங்களா இருக்கும். ரசூலுல்லாஹ்வை பாருங்க, எந்த அளவுக்கு பொறுமையான ஒரு மனிதரா இருந்திருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம பயான் கேட்டோமே, ரசூலுல்லாஹ்வுடைய பல்வேறு குணங்கள் கேட்டோமே, பல்வேறு நிகழ்வுகளை நம்ம கேட்டோமே, எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையின்றி ஏதாவது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினதை பார்க்க முடியுமா? அல்லாஹ் எனக்கு ஏன் இந்த நிலைன்னு எந்த எந்த ஒரு சூழல்லையாவது ஏதாவது ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தலைவரா கொண்ட இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நினைக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பொறுமையா இருந்தாங்க, நபித்தோழர்களுடைய காலத்துல பொறுமையா இருந்தாங்க, அவங்களுக்கு வஹி வந்தது தெரிஞ்சிச்சு, அவங்க ரசூலுல்லாஹ்வோட இருந்தனால பொறுமையா இருந்தாங்க. நம்ம எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நம்ம என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயா வாழ்றோம்? நமக்கு எதுவும் சுப செய்தி வரவா செய்து நம்மளால எப்படி பொறுமையா இருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளை போலவே சக மனிதர்கள், நம்மளை சுத்தி வாழ்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இப்படி அழகிய பொறுமையாளர்களா இருக்காங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, நம்மளுடைய அகாடமில படிக்கிற ஒரு பையனுடைய அம்மா, அவங்க இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சகோதரி. இஸ்லாத்திற்கு வந்தனா சின்ன வயசுலலாம் வரல, ரொம்ப காலம் கழிச்சுதான் வந்திருக்காங்க. திருமணமாயி 2 பசங்க இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க இஸ்லாத்துக்கே வந்திருக்காங்க. தன்னுடைய கணவர் வந்துட்டாங்க, அந்த பெண்ணும் வந்துட்டாங்க, அவங்களுடைய சின்ன பையன் வந்துட்டாரு, பெரிய பையன் மட்டும் இஸ்லாத்துக்கு வரல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அழைப்பு என்னன்னா, அந்த பையனுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு வயித்துல ஏதோ பிரச்சனை, வயிறு வலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்ப என்னன்னு டயக்னோஸ் பண்ணும்போது கேன்சர் மாதிரி தெரியுது அப்படின்னு. இப்ப கேட்ட உடனே ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வாயில இருந்து வந்த ஒரு வார்த்தை, எப்படி அல்லாஹ் புகழுக்குரிய ஒரு வீட்ட குடுக்குறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக தான் அல்லாஹ் அத தயார்படுத்தி வச்சிருக்கான். அவங்க சொன்ன வார்த்தை அவங்களுக்கு கேன்சர் பான்கிரியாஸ்லயோ எதுலயோ கேன்சர்ன்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட்ல. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்ல அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த குடுத்திருக்கான். நம்மளுக்கு ரமலான்ல உடம்பு முடியலன்னா, எந்த அளவுக்கு நம்ம மனசு சிரமப்படும். அவங்களுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்ல அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த குடுத்திருக்கான். அவன நெருங்குறதுக்கு, அவன நினைக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்ப எங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க மௌத்தாயிட்டாங்க. போன வாரம் அவங்க உடம்பு முடியல அப்படிங்கிற செய்தி, இன்னைக்கு அவங்களுடைய மரண செய்தி. எல்லா விஷயத்தையுமே அவங்க பொறுமையா ஏத்துக்கிட்டாங்க. அது நம்மளுக்கு நம்ம பயான் பண்றோம். நெறைய ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை கேட்கிறோம். நம்மனால கூட அப்படி வாழ முடியுமா? அப்படிங்கிறது சந்தேகம். நம்மள சுத்தி இருக்க பிறப்புல இருந்து நம்ம முஸ்லிம்லாவே இருந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு கூட இந்த அளவு பக்குவம் வருமான்னு தெரியல. இஸ்லாத்த விரும்பி ஏத்துக்கிட்டாங்க. ஒருவேளை இவங்களுடைய இந்த திடீர் மரணத்துக்காக தான் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்த குடுத்து, அப்ப அந்த பெண் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய பெண் தானே. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஆயுள் காலம் உனக்கு இவ்வளவுதான், வேகமா நீ என்ன நோக்கி வா அப்படின்னு அல்லாஹ் அவங்கள திருப்பின மாரியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரணத்த குடுத்த மாரியும் தான் இவங்களுடைய மரணம் வந்து எனக்கு தோணுச்சு. இப்ப நம்மள சுத்தியோ எத்தனையோ மனிதர்கள் பொறுமையாவும், பைத்துல் ஹம்துக்கு சொந்தக்காரர்களாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர்களா இருக்கோமா? அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு கத்து தரக்கூடிய படிப்பினை. விஷயங்கள கேட்கிறதோட மட்டும் இல்லாம, செயல்படுத்தக்கூடிய மக்களாவும் நம்ம இருக்கணும். எதையாவது ஒண்ணையாவது செயல்படுத்த முயற்சி செய்யணும். தூதருடைய பண்பு இது ஒண்ணு. இந்த பண்ப நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய வாழ்க்கையில முயற்சி செய்ய போறேன் அப்படிங்கிறத எதையாவது ஒண்ணையாவது முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கணும். அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் 100% செஞ்சு முடிச்சு தேர்ச்சி பெற்ற மனிதர்கள சொர்க்கவாசிகள்னு சொல்லல. முயற்சியில இருக்க மனிதர்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொர்க்கவாசிகள்னு சொல்றான். நம்மளுடைய மரணம் வரை இந்த முயற்சியில வெற்றி பெறாட்டி கூட பரவாயில்ல. தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய சகோதரிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நிறைவு செய்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.